அனல் பறந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நிறை. சீரிய காளைகளை தீரத்துடன் அடக்கிய காளையர்கள். விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி 9 சுற்றுகளில் மொத்தம் 930 காளைகள் களம் கண்டதாக அறிவிப்பு. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 14 காளைகளை அடக்கி நத்தம் பார்த்திபன் வெற்றி. மஞ்சம்பட்டி துளசிராம் 12 காளைகளை அடக்கி 2ஆம் இடமும் 11 காளைகளை அடக்கி பிரபா 3ஆம் இடமும் பிடித்தனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் 24 மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்கள் 8 பேர் உட்பட 43 பேர் காயம். படுகாயமடைந்த 4 பேர் மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆள் மாறாட்டம் செய்த 2 மாடுபிடி வீரர்கள் வெளியேற்றம். மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் விழா கமிட்டி நடவடிக்கை. திருச்சி சூரியூரில் 3 கோடி ரூபாய் செலவில் நிரந்தர ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் அமைக்கப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். அமரியாபுரம் ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர் நவீன்குமார் உயிரிழந்த சம்பவம். உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். தமிழ்நாடு முழுவதும் மாட்டுப் பொங்கல் தினம் கோலாகலம். கால்நடைகளை அலங்கரித்து கொம்புகளில் வர்ணம் பூசி விவசாயிகள் கொண்டாட்டம். மயிலாடுதுறையில் மாட்டுப் பொங்கல் கொண்டாட்டம் கோலாகலம். வானாதிராஜபுரம் கோசாலையில் உள்ள 1008 மாடுகளுக்கு பூஜை செய்து மக்கள் வழிபாடு. வேலூர் அருகே களை கட்டிய மஞ்சு விரட்டு திருவிழா. மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்த காளைகளை கண்டுகளித்த மக்கள். காணும் பொங்கலை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் தடுப்புகளை அமைத்து தீவிர கண்காணிப்பு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் 16,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணி. காவி உடையில் காட்சியளிக்கும் திருவள்ளுவர் உருவப்படத்திற்கு ஆளுநர் RN ரவி மரியாதை. திருவள்ளுவரை ஆழ்ந்த நன்றியுடனும் மிகுந்த மரியாதையுடனும் தேசம் நினைவு கூறுவதாக ஆளுநர் X தளத்தில் பதிவு. திருக்குறளுக்கு மதச்சாயம் பூச வேண்டாம். உலக பொதுமறையான திருக்குறளை தனி மதம் கொண்டாட முடியாது என கவிஞர் வைரமுத்து பேட்டி. பசுவின் கோமியம் மிகப்பெரிய மருந்து, அது பிணிகளை நீக்கும். கோசாலை மாட்டுப் பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட சென்னை IIT இயக்குனர் காமகோடி பேச்சு. IIT வளாகத்தில் CCTV காட்சிகள் அமைக்கப்பட்டு மாணவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் எனவும் IIT நிர்வாகம் உறுதி. தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் வரும் 18ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு.
புதுக்கோட்டை, ராமநாதபுரம், நெல்லை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் வரும் 19ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் ராணுவ மையத்தில் 77வது ராணுவ தின கொண்டாட்டம். களரி, சிலம்பம், வாள் சண்டை என தற்காப்பு கலைகளில் அசத்திய வீரர்கள். மூன்று அதிநவீன போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. INS நீலகிரி உள்ளிட்ட கப்பல்களை மும்பையில் உள்ள இந்திய கடற்படை தளத்தில் நாட்டுக்கு வழங்கினார். உலகின் பெரிய கடல்சார் சக்தியாக இந்தியா வளர்ந்து வருகிறது. மும்பையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மதுரை தூத்துக்குடி ரயில் திட்டத்தை தமிழக அரசு கைவிடக் கோரியதாக வெளியான தகவலுக்கு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மறுப்பு. தனுஷ்கோடி குறித்த தனது பதில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் விளக்கம். டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமையகம் திறப்பு. இந்திரா பவன் என்ற கட்டிடத்தை சோனியா காந்தி திறந்து வைத்தார். இந்திய தேசிய ஆட்சியாளர்கள் மூவண்ண கொடியையும் அரசியலமைப்பையும் நம்ப மறுத்து வருகின்றனர். காங்கிரஸ் தலைமையக திறப்பு விழாவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. வாக்குச்சாவடி CCTV காட்சிகளை மக்கள் பார்வையிடுவதை தடுக்கும் திருத்தத்தை எதிர்த்த காங்கிரசின் வழக்கு. மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். பாலியல் வழக்கில் ஜாமீன் வழங்கியும் சிறையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலதிபர் பாபி செம்மனு ஊடக வெளிச்சம் பெற விரும்பினால் ஜாமீன் ரத்து செய்யப்படும் என கேரள உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் களை கட்டும் மகா கும்பமேளா. திரிவேணி சங்கமத்தில் லட்சக்கணக்கானோர் திரண்டு புனித நீராடிய காட்சிகள் வெளியீடு. மத்திய காசாவில் இஸ்ரேல் கொடூர தாக்குதல். பெண்கள், குழந்தைகள் உட்பட 22 பேர் பலி. கார் பந்தய வெற்றிக்கு கிடைக்கும் தொடர் ஆதரவுக்கு நன்றி என கூறி நடிகர் அஜித் நெகிழ்ச்சி வீடியோ வெளியீடு. குடும்பத்தினர் சந்தோஷத்திற்கு முக்கியத்துவம் அளித்து மகிழ்ச்சியுடன் வாழ ரசிகர்களுக்கு அறிவுறுத்தல். To the race control, stewards, lane technicians, medics, and all support staff at the Dubai Autodrome. விடாமுயற்சி திரைப்படத்திற்கான தடையில்லா சான்று பிரச்சினை தீர்ந்ததாக தகவல். விரைவில் பட வெளியீட்டு தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் வாடிவாசல் படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்கும். அகிலம் ஆராதிக்க வாடிவாசல் திறக்கிறது என அப்டேட் கொடுத்த படக்குழு. விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தில் சீமான் நடிக்கிறார். போஸ்டர் வெளியிட்டு படக்குழு அறிவிப்பு.